எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் பற்றி தான் எல்லாருடைய சர்ச்சைகளும் விவாதங்களும் விமர்சனங்களும் கணக்குகளும் கணிதமும் சயின்ஸும் எல்லாமே. தமிழக வெற்றி கழகம் எல்லாரும் நினைக்கிறீங்க வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விதை சற்றேறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட விதை. அது திட்டமிட்டு மக்களுடைய மனநிலையை புரிந்து மக்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து வெந்து மக்களுடைய கஷ்டங்களை வாக்குகளை பெற்று வாக்குகளை கொடுத்து வாக்குகளை அள்ளி சென்ற தலைவர்கள் கட்சிகளுடைய இயலாமையை செய்கிறோம் என்று சொல்லி செய்யாமல் விட்ட மக்கள் குறைகளை அடிப்படை வசதிகளோடு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை கண்டு ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த வெற்றிடம் நிரப்பப்பட வேண்டும். மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். மக்களிடத்தில் பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி பெரிய பெரிய வாக்குறுதிகளை சொல்லி திசை திருப்பாங்க. அடிப்படை வசதிகளை தன்னால் முடிந்த காரியங்களை செய்து கொடுக்கிறோம் என்று யதார்த்தமான ஒரு அரசியலை சற்றேறக்கூடிய விஜய் மக்கள் இயக்கம் என்று தொடங்கினார்களோ, அதாவது 9ஆம் தேதி செப்டம்பர் ஜனவரி ஜூன் 9ஆம் தேதி 2009 நினைக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை அது அரசியல் இயக்கமாக பரிணாம வளர்ச்சி பெற்று நல்ல பயிற்சி பெற்று அந்த தொண்டர்களை பக்குவப்படுத்தி அந்த தொண்டர்களுக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த தமிழக வெற்றி கழகம் ஒரு இலக்கை நோக்கி மக்களை நிம்மதியாக கஷ்டம் இல்லாமல் அலைச்சல் இல்லாமல் நம்பிக்கை இழந்து நிற்காமல் அவர்களுக்கு உறுதுணையாக தோளோடு தோள் நின்று நாம் மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தங்களை தாங்களாகவே அர்ப்பணித்துக் கொண்டு தங்களுடைய சொந்த காசில் கஞ்சி 10, 2 ரூபாய் சேர்த்து வைத்து அதை மக்களுக்காக செலவித்து ஒரு நல்ல அறம் சார்ந்த ஒரு நெறி சார்ந்த முறையில் ஒரு தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதுகாலம் நடந்து வந்த அரசியலிருந்து முற்றிலுமாக விலகி மக்களோடு மக்களாக இணைந்து மக்களுக்கான பணியை நாம் மக்களுடைய ஒரு உதவியோடும் ஒத்துழைப்போடும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தில் திறம்பட அளந்து அடி எடுத்து வைத்து தமிழக வெற்றி கழகம் இன்று ஏகோபத்திய ஆதரவை பெற்று எல்லா அரசியல் கட்சிகளுடைய உருவங்களும் உயர்த்துகின்ற அளவிற்கு உயர்த்துறாங்களோ எல்லா அரசியல் கட்சியுடைய விமர்சனங்களையும் எதிர்கொண்டு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அப்படி விமர்சனங்களை உள்ளாக்கப்படுகிறது என்றாலே தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஒரு அரசியல் அதிர்வலையை தமிழக அரசியலில் உண்டாக்கி இருக்கிறது என்ற ஒரு உண்மையை எல்லோரும் அல்லது ஒரு சிலரும் ஏற்க மனமில்லாவிட்டாலும் நிதர்சன உண்மையில் தான் என்ற ஒரு நிலையை நாம் புரிந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய 40 ஆண்டு அரசியலில் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். வருஷம் ஒவ்வொரு தேர்தலையும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் வேணும், அரசியல் மாற்றம் வேணும்னா இது வரைக்கும் நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் அரசியலுக்காக அந்த நேரத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லப்படுகின்ற ஒரு அழகு, ஒரு வசீகர், ஒரு மெஸ்மரசிங் வார்த்தைகளை தவிர உள்ளர்ந்த உளமார்ந்த உணர்வுபூர்வமான ஒரு அந்த மாற்றத்தை இந்த தேர்தலில் வருகிற 2026 தேர்தலில் மக்கள்
கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். மக்கள் தங்களை தயார்படுத்தி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக மக்கள் குடும்பமாக பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் படித்தவர்களும் வெகுஜன மக்களும் குடும்பமாக பேசி ஊராக தெருவாக தெருவுள்ளவங்களாம் கூடி பேசி, சொந்தக்காரங்களாம் கூடி பேசி, நண்பர்கள்லாம் கூடி பேசி கூட்டமா தமிழர்கள் வெற்றி கழகத்தை ஆராதிக்கப் போகிறார்கள், அரவணைக்கப் போகிறார்கள், ஆட்சி கட்டிலே அமர்த்தப் போகிறார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் அவர்களை தன்னுடைய குடும்பத்தின் ஒருத்தராக எண்ணி அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க சார், என்னைக்கு எங்கள் ஊருக்கு வரீங்க, பரப்புரைக்கு வாங்க, எங்களுடைய பேர் ஆதரவையும் பேர் அன்பையும் உங்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் சிந்தாமல் தராமல் அள்ளி தருகிறோம் என்று மக்கள் பேர் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை களத்தில் நான் பார்க்கிறேன். எப்படி ஒரு கட்சி கட்டமைப்பு அமைக்கணும், எப்படி ஒரு பூத் கமிட்டி அமைக்கணும், எப்படி ஒரு கிளைச்சாளர்களை அமைக்கணும், எப்படி அந்த ஒன்றிய நகரம் கிளையில் உள்ள கட்டமைப்பு இருக்க வேண்டும், அது கட்சியுடைய கட்டமைப்பு எப்படி, கட்சியை சார்ந்த இதர அணிகளுடைய கட்டமைப்பு எப்படி, இந்த கட்சியும் இதர அணிகளை எப்படி ஒருங்கிணைப்பது, இதை எப்படி இந்த சமகால அரசியலுக்கு தகுந்த மாதிரி, இந்த அரசியல் அறிவார்ந்த அரசியலுக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி சயின்டிஃபிக்காக, அதை எப்படி இந்த ஊடகத்திற்கு சமூக ஊடகங்களின் தாக்கத்தை ஈடுகொடுக்கின்ற வகையில் அது அமைய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும். யாருடைய தலைமையில்? விஜய் சாருடைய தலைமையில். யாருடைய மேற்பார்வையில்? தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச்செயலர் அண்ணன் விஜயானந்த் அவருடைய தலைமையில். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? விமர்சனத்தை தாண்டி எவ்வளவு பெரிய எதிர்த்தாக்குகளை எல்லாம் கடந்து அதை முடித்து மடித்து ஓரமாக தள்ளி விட்டுட்டு வீறு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரையுமே எந்த விதமான அரசியல் கட்சிக்கும் இடம் கொடுக்காமல், எந்த விதமான கூட்டணி பற்றியும் பேசாமல், எந்த விதமான கூட்டணியை பற்றி பேசுகின்ற போது அதை கண்டு அஞ்சாமல் அசராமல், நான் தன் வழி மக்களை நோக்கிய, தன் வழி மக்களின் நலனை நோக்கி, தன் வழி மக்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக, தன் வழி மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கான பணியை செய்வதற்காகவே இந்த ரீதியில் வாகேசூடும் வெற்றி பயணத்தில் தமிழக முதல்வர் வேட்பாளர் விஜய் சார் இறங்கிவிட்டார். வரும் செப்டம்பர் 14 இது நடக்கப் போகிறது. இந்த நிகழ்வு உண்மையாக போகிறது. செப்டம்பர் 13 தொடங்கி டிசம்பர் வரைக்கும். அப்பொழுது பாருங்கள், நான் சொன்னது மெய்யா பொய்யா என்று. நான் எதையும் மிகைப்படுத்தி பேசுவதில்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன். ஏனென்றால் நானும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர் என்ற முறையில் தமிழக வெற்றி கழகத்தின் அத்துணை தொண்டர்களும் நிர்வாகிகளும் நடப்பதை மட்டும் பேசுவோம், யதார்த்தத்தை மட்டும் பேசுவோம், மிகைப்படுத்த இல்லாமல் குணமார்ந்த ஆத்மாத்மான காரியங்களை மட்டும் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தில் எங்களுடைய பயணம் திட்டமிட்டபடி தெளிந்த நீருடைய கொண்டிருக்கிறேன். இதை மக்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ மக்கள் கவனிக்கவில்லை என்று சில விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்ல வேண்டியதுதான், அவர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்கிறார்கள், சொல்லட்டும். ஆனால் மக்கள் கவனிக்காமல் இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய பார்வை. ஆனால் எங்களுடைய பார்வை, மக்கள் ஒவ்வொரு அசைவையும், தமிழக வெற்றி கழகத்துடைய ஒவ்வொரு அசைவையும் மிக கவனமாக சிரத்தை ஏற்று கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தகுந்தால் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கும் எண்ணங்களுக்கும் ஏற்றவாறு ஏற்புடைய கருத்துக்களை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்களை ஏற்றுக்கொண்டு ஆமோதிக்கின்ற பரப்புரைகளை, கொள்கைகளை, கோட்பாடுகளை தமிழக வெற்றி கழகம் தெளிவாக வரையறுக்கப்பட்டு எடுத்துச் செல்கிறது என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு சிறிய
விஷயமாகும். இந்த விஷயத்தை 10ஓடு 11ஆக ஒரு அரசியல் கட்சி அது தமிழக வெற்றி கழகம் என்று நினைத்து விடாமல், நினைத்தாலும் ஐயோ நம்ம இப்படி நினைச்சிட்டோமே, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று ஆலோசிக்கக்கூடிய, திகைத்து நிற்கக்கூடிய, சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலையை இப்பொழுதே தமிழக வெற்றி கழகம் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அவனுடைய பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. ஆகவே அந்த தேர்தல் 2026 தேர்தலில் பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்று பாருங்க. ஆனால் ஒன்று உறுதியாக என்ன சொல்ல முடியும், எந்த வாக்குறுதியும், தேர்தல் வாக்குறுதியும் அந்தந்த தொகுதி, அந்தந்த பகுதி, அந்தந்த மாவட்டத்துடைய நிகழும் பிரச்சனையை மட்டும் அது எங்களால் எப்படி செய்ய முடியும், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் அதை எவ்வாறு முன்னெடுப்பார், அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் முடியுமா முடியாதா, அதை எப்படி செய்வது அப்படிங்கிறது மக்களுக்கு உளமார்ந்த ஒரு உறுதியான, நம்பிக்கையான, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த பரப்புரை இருக்கும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அவருடைய பார்வையில், அவருடைய உடல் மொழியும், அவருடைய ஒவ்வொரு அடியும் அதைத்தான் எடுத்து சொல்லப் போகிறது என்பதுதான் மக்களுக்கு எதிர்பார்க்கிறார்கள். மக்கள் அதை நம்புகிறார்கள். மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு தலைவராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் சார் இருக்கப் போகிறார், இருக்க வேண்டும், இருப்பார் என்று மக்கள் நம்புகிறார். மக்கள் நம்பிட்டாங்கன்னா அப்புறம் அதான், மக்கள் நம்பிட்டாங்கன்னா அவ்வளோதான், அதுக்கடுத்து அப்பீலே கிடையாது. மக்கள் நம்புறாங்க, பெருவாரியான மக்கள் நம்புறாங்க. மாற்றம் வேணும், விஜய் சார் தலைமையில் தமிழக வெற்றி கழகங்களோட வரட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கைக்கு, அந்த மக்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு செயலை, ஒரு முன்னெடுப்பை தமிழக வெற்றி கழகம் செய்யும் என்று சொல்லி தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பரப்புரை சீரோடும் சிறப்போடும் அமைய நீங்கள் எல்லாம் விரும்புகின்ற மாதிரி நானும் விரும்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.